பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து, நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்த உங்க ஒவ்வொருவரையும் நம்ம ஆண்டவர் தாமே நினைவு கூறுவாராக. விசேஷமாய் இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உலகமெங்கும் உள்ள ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருடைய கஷ்டங்களும் கண்ணீர்களையும் கர்த்தர் மாற்றி நினைப்பதற்கு மேலான கிருபைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்று போல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படும்படி இந்த வாக்குத்தத்தம் என்பது வெளியேறப்பட்டது. வாக்குத்தத்தம் என்பது கடவுளுடைய கிருபையினாலே நமக்கு முன்பாக கடந்து போகும் பாதுகாப்பின் கேடகமாக இருக்கிறது. வருஷம் முழுவதும் நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு முன்னால கடந்து போகிறது. பிள்ளைகளே, இதே வாக்குத்தத்தத்தை இந்த வருஷம் தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே நம்ம டிஜிஎஸ் தினகர் ஐயாவோட மனைவிக்கு என்ன பண்ணாங்க? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? நிலம் உள்ளதாக்குவார். அப்படின்னா இன்னைக்கு எலும்புகளை குறித்து தேவன் நம்மோட இடைபெற வாழ்க்கையில நம்ம திடகாத்திரமா நின்று நடந்து கம்பீரமா போனோம்னா எந்த எலும்பு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ஃபைனல் கார்டு, முதுகு எலும்பு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷன், பெரிய பட்டதாரி, படிச்ச ஞானி, கோல்டு மெடலிஸ்ட் குர்ஜிக்குன்னு போனா நல்லா இருக்குமா? எது முக்கியம்? உலகத்திலே தாய் பார்த்ததான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. அந்த தாயை கேட்டு பாருங்க, பிள்ளையுடைய சரீரத்துல எப்படி எலும்பு உருவாகுதுன்னு யாராலே கண்டுபிடிக்கும். உன் எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? நிலமுள்ளதாக்குவார். அப்படின்னா உன் எலும்பு, உன் சரீரத்துல காணப்படுகிற எலும்புகளுக்கு வெளியேற பெற்ற காரியமா இருக்கிறது. தோ பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துல ஆதாமுடைய ஒரு விலா எலும்பை எடுத்துதான் பெண்ணை உண்டாக்குனாராம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்புகளில் ஒன்றை எடுத்து பிள்ளைகளை வாசித்து பாருங்க. எசேக்கியேல் எழுதின நிருபம், எசேக்கியேலின் புஸ்தகம் தேவ சமூகத்துல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை 37ஆம் வசனம், 37:3 ஒரு வாசித்து பாருங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எசேக்கியா தீர்க்கதரிசி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல போய் நிற்கிறார். கர்த்தருடைய கிருபையினால. யாரான? இஸ்ரவேல் ஜனம், கடவுளுக்காக நம்பிக்கையாக வாழ்ந்த ஜனம் யுத்தத்திலே மாண்டு போயிட்டாங்க. சதை இல்ல, நரம்பு இல்ல, உயிர் இல்ல, எலும்பு மட்டும்தான் பள்ளத்தாக்குல இருக்குது. அந்த எலும்புகள் எல்லாம் எப்படி இருக்கு? கை எலும்பு ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு, கால் எலும்பு 1 கிலோமீட்டர்ல இருக்குது, தலை எங்கேயோ இருக்குது, சிதறி கிடக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஒண்ணுக்கும் உதவாத இந்த எலும்பு உயிரடையுமா? ஆண்டவருடைய கிருபை. அவருக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு, எலும்பு எதனா உயிர் ஆகுமா? அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளை, அந்த எலும்பெல்லாம் எப்படிப்பட்ட எலும்புன்னா, உலர்ந்து போன எலும்பு.
உதிரும்படியான எலும்பு. அந்த எலும்புகள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்குல எப்படி இருக்குடான்னா, தொட்டாலே அப்படியே கொட்டு பவுடர் ஆகுது அந்த எலும்பு. அந்த பவுடர் ஒண்ணுத்துக்கு உதவாத எலும்பை பார்த்து எலும்பை படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் ஒரு ஊழியக்காரர் கேட்கிறார், இந்த எலும்புங்க உயிரடையுமா? அவர் பார்க்கிறார். கேட்கிறவர் யாரு? சர்வ வல்லமுள்ள தெய்வம் அல்லவா? இல்லாததை இருக்கிறதாக மாற்றுகிற தேவன் அல்லவா? அவர் சொல்றாரு, தேவரே நீ அறிவே, எனக்கு என்ன தெரியும்? நண்ப தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கும் உதவாத, நம்முடைய சிந்தையில எட்டாத எத்தனையோ சூழ்நிலை நம்ம தேவனுடைய கிருபைனால போராடி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபைனால ஒரு மனிதனால இது கூடாது, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நினைத்தா ஒரு இமை பொழுது போதும், கூடாத காரியங்களை கர்த்தர் கைகூட வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? வாசித்து பாருங்க. அதே எசேக்கியேல் 37:1-2 வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்ன ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளா கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்து கிடந்தது. எப்படிப்பட்டவைதான்? உலர்ந்து கிடக்க. உன் குடும்ப ஆசீர்வாதம் உலர்ந்து கிடக்கிறதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய மகிமையான கரம் நம்மோடு அசைவாடும்படியாய் தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் போதுமான தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிருபைகளினாலே தேவன் நம்மோடு அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆமே. சுவிட்ச் ஆன் பண்ணு. லைட்டே எரியலப்பா. பிரைஸ் தி லார்ட். சுவிட்ச் போடுப்பா. அந்த சுவிட்ச் இல்லை, இந்த சுவிட்ச். லைட்டே எரியலையே. பாபா இது ஆஃப் பண்ணிட்டு போடு. அது ஆஃப் பண்ண இல்லையா? ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசேஷமா தேவனுடைய கிருபைனாலே இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 37:1-2 கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளா கிடந்தது, அவைகள் மிகவும் எப்படி இருந்ததா? உலர்ந்து கிடந்தது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த குடும்ப ஆசீர்வாதம் தேவனுடைய மகா பெரிய கிருபைனால ஒண்ணுமே இல்லை, உலர்ந்து கிடக்குதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனால் கூடாதது பூமியில ஒண்ணுமில்லை. அவர் நினைப்பாரானா பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஆவியானுடைய மகா பெரிய கிருபை. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆனால் நம்முடைய தேவனுடைய கரத்தில வல்லமையும் சத்துவமும் மகத்துவமும் உண்டு. திரளான எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய மகா பெரிய கிருபைனாலே ஆண்டவர் கேட்கிறார்,
இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம நம்ப முடியுமா? நம்பிக்கை இல்லை. எலும்பு எப்படிங்க உயிரடையும்? முடியுமா? ஒரு நாள் அது கூடாத காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. ஆனா தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்பிக்கைக்குரியதுதான். நம்பினாதான் அங்க அற்புதம் நடக்கும், நம்பினாதான் அங்க அதிசயம் நடக்கும். நம்பல அப்படின்னா ஆசீர்வாதம் இல்லை. பரிசுத்த தேவன் மகிமைப்படும்படி அந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து இந்த எலும்பு உயிரடையுமா? ஆனா டாக்டர் என்ன சொல்லுவாங்க? கடவுளுடைய மகாபெரிய கிருபைனால ஒரு எலும்புல பிரச்சனை, என்ன செய்வாங்க? கர்த்தருடைய கிருபைனால அந்த எலும்பு என்ன பண்ணும்? ஆபரேஷன் பண்ணி அது எடுத்துட்டு இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றான். தேவ பிள்ளைகளே, அது அவ்வளவுதான் மனுஷனால முடியும். ஆனா ஆண்டவர் நினைச்சா, கடவுளுடைய மகாபெரிய கிருபைனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான மகாபெரிய கிருபைனாலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவன், அவர் மகத்தான காரியங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். தேவ பிள்ளைகளை, உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்கிற சக்தி வாய்ந்த தெய்வம். அவருடைய பார்வை ஒண்ணு பட்டா போதும். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவருடைய பார்வை ஒண்ணு பட்டா போதும், அநேக காரியங்களுக்கு உயிர் பெற்று தருவார். செத்து கிடக்கிறதுகளுக்கெல்லாம் உயிரை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். வாசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, 4 வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவர் சொல்ற சொல்லுக்கு நம்ம முதல்ல கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த எலும்பை பார்த்து பேசு. ஹல்லேலூயா. இந்த எலும்பை பார்த்து என்ன பண்ணு? நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. கடவுளுடைய கிருபைனால உலர்ந்த எலும்பை பார்த்து, அப்படின்னா தேவனுடைய கிருபைனால உன் வாயின் வார்த்தைக்கு முதல்ல வல்லமை இருக்கணும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கணும். உன் சரீரத்தின் மேல தேவனுடைய வல்லமை இருக்கணும். உன் கண்ணில தேவனுடைய வல்லமை இருக்கணும். உன்னுடைய கடவுளுடைய சரீரம் முழுவதும் தேவனுடைய வல்லமை இருக்கணும். சும்மா எல்லாம் அற்புதம் நடக்காது. சும்மா அற்புதம் நடக்குமா? கர்த்தர் எல்லாரோடையும் பேசிட்டு வரா? ரட்சிக்கப்பட்ட எல்லாரோடும் பேசிட்டு வரா? தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா தேவனுடைய கிருபைனால உன் வாயின் வார்த்தையில வல்லம் இருக்கணும். நம்பணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்பி உன் வீட்டுல போய் கடவுளுடைய கிருபைனால கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் இருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்லு. தொட்டு, ஆண்டவரே, ஆவியானவரே, இது நான் நினைக்கிறபடி பெருகு செய்யும்படியா உன் கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உன் வாயின் வார்த்தைகள் வல்லம் இருக்குமானால் அந்த இடத்தை கர்த்தர் நிரப்புவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எலும்புல பிரச்சனையா? உன் சரீரத்துல பிரச்சனையா? அந்த எலும்பு கடவுளுடைய கிருபைனா டாக்டர் ஏதோ சொல்லிட்டாங்களா? எலும்புல பிரச்சனை, எலும்புல கேன்சரா, எலும்புல உடைஞ்சு போயிருக்குதா, அந்த எலும்புல ஊனு இல்லையா, அந்த எலும்புல புஷ்டி இல்லையா, ஏதோ சொல்றாங்களா? உன் வாயில வார்த்தை உண்மையா இருக்குமானா, உன் வாயில வல்லமை இருக்குமானா, அந்த எலும்பு மேல வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணு. தேவ கிருபைனால தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆராதனை வேலையில தானியேலை குறிச்சு தேவன் பாட 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 தேவன் அற்புதமா அதிசயமா வல்லமை இறங்கினது. அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா? ஜப வீரன். வீரன், ஜபத்தில வீரன். எப்படியா? தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி யோசிச்சு பாருங்க. ஜப வீரனா
அப்படின்னா அவருடைய ஜபம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஜபிக்கிறோமா? ஜபம் பண்ண தோணுதா? நேரம் கிடைக்குது நமக்கு? எவ்வளோ நேரம் இருக்குது. கர்த்தருடைய கிருபைனால எவ்வளோ நேரம் இருக்குது. வீணா விரதா எங்கேயோ சுத்துறோம், போறோம், வரோம், உட்காரோம், திரியிறோம், என்னென்னவோ பண்றோம். ஜபம் பண்றோமா? கிடையாது. எதுல விடுதலை? எதுல ஆசீர்வாதம்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எதுல விடுதலை? ஜபம். ஜபத்துல தான் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த மனுஷனும் பாருங்க வீரன். எதுல வீரடான்னா ஜப வீரன். சொல்லுவாங்க, என்கிட்ட சண்டை போட்டு எவ்வளவு ஜெயிக்க முடியாது. அதுல வீரம் காட்டணுமா? நான் போய் அப்படி நின்னா என்ன அதான பார்த்து. அதுல வீரமா? பேரு தான் ரிப்பேர் ஆகும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஒரு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய புள்ளியா இருக்குது, இது வாய் எப்படி எல்லாம் பேசுது பாரு, அப்படித்தான் கேட்பாங்க. எதுல வீரத்தை காட்டணும்? ஜபத்துல. கர்த்தருடைய மகா பெரிய கிருபைனால. அதனாலதான் எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் என்ன சொல்லு, அந்த உலர்ந்த எலும்பு பார்த்து உயிரடையணும்னு தீர்க்க தரிசனம் சொல்லு. கரங்களை தட்டி அல்லேலூயா. உன் கடனை பார்த்து சொல்லு, உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லு, உன் வீட்டுக்கார பார்த்து சொல்லு, உன் ஆசீர்வாதத்தை பார்த்து சொல்லு, பிசினஸ் பார்த்து சொல்லு, உன் சபையை பார்த்து சொல்லு. அந்த தேவனுடைய கிருபைனால உன் வாயின் வார்த்தையில வல்லமை இருக்குமானால், உன் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருக்குமானால், உன் வாயில தேவனுடைய வல்லமை அசைவாடுமானால் அந்த காரியம் ஜெயமாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. வாசிக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளை. சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது 102ஆம் சங்கீதத்துல தேவனுடைய மகாபெரிய கிருபைனால சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீதம் 102 எடுத்துக்கொள்ளுவோம். 5ஆம் வசனத்தை ஒரு வாசி பாருங்க. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோட ஒட்டி கொள்ளுது. அல்லேலூயா. எலும்பும் சதையும் ரெண்டும் ஒட்டிக்கினா ஒரு மனுஷன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நல்ல ஆசீர்வாதமா நல்லா கொழுத்து நல்லா பொசு பொசு பொசுன்னு இருக்கிறவங்க ஒரு நாள்ல நல்லா இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எலும்பும் தோலுமா இருப்பாங்க. அவங்கள பார்த்து கேட்பாங்க, நான் நல்லா இருந்த எலும்பும் தோலுமோ அப்படியே ஒட்டின்னு இருக்கிறிய, என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு வியாதி. தோ பிள்ளைகளே, எலும்பும் சதையும் ஒட்டுமானால் அவன் சரீரம் பலவீனப்பட்டு கிடக்கிறது. அவ தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் பெருமூச்சினால் என் சதைகளோடு என் எலும்புகள் ஒட்டி கிடக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தி பார்க்கிற தேவ பிள்ளைகளே, இங்க அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறியா? ஏதோ ஒரு கஷ்டத்தோடு வந்திருக்கிறியா? தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி சொல்ல முடியாத பிரச்சனையா? பெருமூச்சோடு தேவனுடைய சமூகத்துல நீ திணறி கொண்டிருக்கிறியா? என்ன பிரச்சனையோ விசுவாசத்தோடு சொல்லு. உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்க வல்லவரா இருக்கிறார். உன் காரியத்தை ஜெயமாக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ எப்படியோ, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உன் வாயின் வார்த்தைகள் வல்லம் உள்ளதாக இருக்கும். நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறபடினால தேவ கிருபைனால இன்னும் விசுவாசத்தோடு அநேக காரியங்களை சொல்லணுமா தவிர நீ கூடி குறுகி பின்னிட்டு பின்மாறி போக. உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். என் தேவன் என் கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார்,
எந்த காரியம் உன்னை அசைக்கிறதோ, எந்த காரியம் உன்னை பலவீனப்படுத்துதோ, எந்த காரியம் உன்னை மனவேதனைப்படுத்துதோ, அந்த காரியத்தை பார்த்து சொல்லு, இயேசுவின் நாமத்தினால, கடவுளுடைய கிருபையினால என் தேவன் என்னோடு இருக்கிறார், இந்த காரியம் எனக்கு ஜெயமாக மாற்றும். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் எலும்புகள் என் தசையோடு ஒட்டி கொண்டது என் பெருமூச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் எப்படி பலவீனமா போயிடக்கூடாது. உனக்குள்ள ஒரு விசுவாசம் போராடும். அப்படின்னா நீ கடவுளுடைய கிருபை நல்லா ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும். வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகத்துல கர்த்தருடைய கிருபைனாலே எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகளின் புஸ்தகம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கர்த்தருடைய கிருபை 9ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனுடைய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னா, நீ ஆண்டவரை கனம் பண்ண கர்த்தருடைய கிருபையை நீ தெரிந்து கொள்ளணும், பாத்திரமா இருக்கணும். முதலாவது ஆண்டவர் நம்மளை விரும்புற பாத்திரமா நம்ம இருக்கணும். முதலாவது ஆண்டவருடைய கிருபைனால நம்ம கர்த்தரை கனம் பண்ற பிள்ளையா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்? நம்ம கடவுளை கனம் பண்றோம். எப்படி கடவுளை கனம் பண்ணுவ? அவரை பார்த்துருக்கிறியா? அவர் கூட பேசிருக்கிறியா? கடவுளுடைய கிருபை இல்லை அப்படின்னா, விசுவாசத்தோட எதை செய்தாலும், சபையில தேவ சமூகத்துல கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படும்படி எதை செய்தாலும், என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் செய்கிற காரியங்களிலே தேவன் அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். என் காணிக்கையில, என் விளைந்த முதல் பலன்ல, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் என்ன காண்கிற தேவனா இருக்கிறார்னு முதல்ல என்ன பண்ணணும்? நீ நம்பணும். அப்படி நம்பி கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவரை கனம் பண்ணணும் தேவ சமூகத்துல. அப்போ அது மாத்திரம் இல்ல, நீ கடவுளுடைய கிருபையினால யாராவது ஒரு ஆத்மா ஆண்டவர் ஏத்துக்காத ஒரு ஆத்மா இருக்கும்னா ஆண்டவர் பத்தி சொல்லணும். என் ஆண்டவர் இப்படி, நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தது. அந்த ஆண்டவர்கிட்ட வாங்க, சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா கர்த்தர் மாத்துவாரு. நான் கூட உனக்காக ஜெபம் பண்றேன் கடவுளுடைய கிருபையினால அப்படின்னு ஆண்டவரை கனம் பண்ண கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கனம் பண்ண தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால அன்பான தேவ பிள்ளைகளை, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணுமா? கனம் பண்ணு. அப்படி கனம் பண்ணும்போது கர்த்தரை உன்னை கனம் பண்றவரா இருக்கிறாரு. வாசிங்க 3:8 வாசி பாருங்க. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, எப்போ தேவனுடைய கிருபையினால் உன் எலும்புகள் ஊனாக்குறாரு, உன் எலும்புகளை நிலமலதாக்குறாரு, உன் எலும்புகளை உறுதியாக்குறாரு, நீ எங்கேயும் கூனி குறுகாதபடி கர்த்தர் கிருபை செய்யறாருன்னா கர்த்தரை கனம் பண்ணும் போது. கர்த்தரை நம்ம கனம் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகளை, எல்லாமே அவர் கொடுத்ததுதான். நம்ம என்ன கொண்டு வந்தோமா? தாய் வைத்திருந்து பிறக்கும் போது எதனா கொண்டு வந்தோமா? கர்த்தருடைய கிருபை. யோசிச்சு பாருங்க. நம்ம போகும்போது என்ன கொண்டு போக போறோமா? ஒண்ணுமோ கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே அது உன் நாபிக்கு ஆரோக்கியம். அப்படின்னா நாபின்னா என்ன? கடவுளுடைய கிருபையினால நம்ம நாபிக்கு ஆரோக்கியம்னா நம்ம மூக்குக்கு கர்த்தருடைய கிருபையினால ஆரோக்கியம்னா ஜீவகாலம். உன்னுடைய ஆயுசு நாள் எப்படி இருக்கும்னா சுகபோகமா, முதிர் வயதுல நீ கனி தந்து, நீ நல்ல ஆசீர்வாதத்தோடு
நல்ல கிருபையோடு உன் எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா கர்த்தருடைய கிருபைனால நீ வயதாக போகும்போது கூட உன்னை பார்க்கிறவங்க எல்லாம் இளமையா போல இருக்கிறதா கண்டு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய கிருபை நன்னி நீடித்த நாளா வாழணும்னா கர்த்தரை நீ கனம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் எலும்புக்கு எப்படிப்பட்டதாக ஊனமாகும் புஷ்டியாகும் தேவ பிள்ளைகளே. அப்போ கடவுளுடைய கிருபைனால அவரை கனம் பண்ண வேண்டிய விதத்துல நீ கனம் பண்ண தவறனா நம்ம வாழ்க்கையில பாடுகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஒண்ணுமில்லாத வந்த நம்ம. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அதான் ஒரு பக்த பாரான் எப்படி 6 அடுக்கு மாளிகையே வாழ்ந்து வந்தாலும் 6 அடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது. நீ கட்டினதும் நாட்டினதும் உன் கூட வராது. ஆமே. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரு. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். கடைசி வர ஆமே. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரு. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். 6 அடுக்கு மாளிகையே வாழ்ந்து வந்தாலும் 6 அடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. சகோதரா சகோதரியே, மாடி மேல மாடி கட்டுகிற என் அன்பு சகோதரன், பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரிய கூட ஒண்ணு வர போறது இல்லையே. 6 அடுக்கு மாளிகையே வாழ்ந்து வந்தாலும் 6 அடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது. கட்டினத நாட்டினதும் கூட வராது. கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது. கட்டினத நாட்டினதும் கூட வராது. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரு. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சத்து நீ பாடையில போகும்போது அந்த பிரஷர் பாக்ஸ்ல வச்சிருக்கும் போது எத்தனை பாடு, எத்தனை சொத்து எப்ப பிரிச்சலாம், பேங்க் பேலன்ஸ் யாரா இருக்கு எல்லாம் பங்கு போடுவாங்க. இந்த நகை எனக்கு, எங்க அம்மா நகை எத்து அடக்கம் கூட பண்ணல. என்ன பாடு, என்ன பாடு. அல்லேலூயா. துக்கம் கொண்டாடிடுவார் உன் வீடு வரைக்கும். சுற்றி நின்று அழுதிடுவார் எடுக்கின்ற வரைக்கும். துக்கம் கொண்டாடிடுவார் உன் வீடு வரைக்கும். சுற்றி நின்று அழுதிடுவார் எடுக்கின்ற வரைக்கும். பிடிமண் போட வருவான் சுடுகாடு வரைக்கும். பிடிமண் போட வருவான் சுடுகாடு வரைக்கும். கடைசி வர கூட வருவர் ஒருவர் இல்லையே. கடைசி வர கூட வருவர் ஒருவர் இல்லையே. கடைசி வர ஆமே நாமே. ஒரே புள்ள கூட வருவானா? பார்த்து பார்த்து வளர்த்தி உன் பையன் வருவானா? உன் மாமனார் வருவானா? உன் மாமியார் வருவானா? இல்ல இல்ல. சொத்து எழுதி வச்சு வீட்டு மேல எழுதி வச்சு பல லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற கூட வருவாங்களா? ஒருத்தர் வர மாட்டாங்க. யார் வருவாங்க தெரியுமா? உன் இயேசு, உன் இயேசு உன்னை சுகமாக்கினவர், உன்னை விடுதலையாக்கினவர், உன்னை வாழ வைத்தவர். அவரோட கூட தான் வருவாரு. அல்லேலூயா.
கடைசி வர கூட வரும் இயேசு ஒருவரே. அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே. கடைசி வர கூட வருவார் இயேசு ஒருவரே. நிர்வாணிய வந்தவனே நிர்வாணிய வந்தவனே நிரந்தரமா போகிறிய நிலையில்லா உலகினில நிரந்தரமோ யாரும் இல்லை. ஆமா 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 ஆமா. ஓ தாய் வயிற்றில் வரும்போது என்ன கொண்டு வந்தியா? இது எந்து இது எந்து இது எந்து அது எந்து அது எந்து எல்லாம் உண்டுன்னா என்ன கொண்டு வந்தார்? நிர்வாணிய வந்தவாட நிரந்தரமா போகிறிய நிலையில்லா உலகினில நிரந்தரமோ யாரும் இல்லை. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. ஒரு விஷம் மணந்திரும்பு மனிதா. ஒரு விஷம் மணந்திரும்பு மனிதா. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. திரடுறியே, கொள்ளடிக்கிறிய, கொலை பண்றிய, ஏழப்பாவ சொத்துக்களை அபகரிக்கிறிய, இல்லாதவங்க வைத்தியத்துல கொட்டிக்கிறிய, உன் பாவம் எங்க போய் நிக்க? யோசிப்பாரு. நிர்வாணிய வந்தவன் நிரந்தரமா போகிறிய நிலையில்லா உலகினில நிரந்தரமோ யாரும் இல்ல. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. ஒரு விஷம் மணந்திரும்பு மனிதா. நீ அரசியல்வாதியா? நீ அரசியல்வாதியா? எவ்வளவு பேர் சொத்தை கொள்ளடிக்கிறியா? ஒரு நாள் உனக்கு கூட இருக்குது, ஒரு நாள் உனக்கு கூட இருக்குது. கர்த்தர் உன்னை சந்திப்பாராக. ஏழை வயிற்றுல அடிக்கிறியா? ஏழை பாடிகளை அடிக்கிறியா? ஊழியக்காரனை குறை சொல்லியா? கர்த்தருடைய பிள்ளைய, தேவனுடைய பிள்ளைய மன்னிப்பே கிடையுமா? ஓடிவா ஓடிவா வாடா. கடைசி வர கூட வரும் இயேசு ஒருவரே. அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே. கடைசி வர கூட வரும் இயேசு ஒருவரே. கரங்களை தட்டி எல்லாரும் எல்லாரும் எல்லா தேவ பிள்ளைகளை ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு வரல. தேவன் சொன்னார். எப்படியா? அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புக்கு ஊனமாகும். எப்ப தெரியுமா? நீ நன்மை செய்யும் போது, கடவுள் பக்தியா வாழும் போதுதான் உன் வாழ்க்கையில அற்புதம் அதிசயம். வாசிங்க 3:10 வாசித்து பாருங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும், உன் ஆலைகளில திராட்சரசம் புரண்டோடும். அப்படின்னா தேவ பிள்ளைகளை உன் களஞ்சியம், உன் சரீரம், உன் குடும்பம், உன்னுடைய சகலமும் எப்படி இருக்குன்னா சந்தோஷத்தோடு இருக்கும், சமாதானத்தோடு இருக்கும். கடவுளுடைய கிருபைனால ஒருவேளை இந்த கடைசியில எல்லாரும் சாவத்தான் போறோம். செத்த பிற்பாடு கடவுளுடைய கிருபைனால உன்னை பார்த்து சொல்லணும், பரவாயில்லப்பா, வாழ்ந்தான், 10 பேரை வாழ வச்சான், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் இவன் வாழ்ந்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இவன் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி நீ செய்த நன்மைகளை அந்த கடைசி நேரத்துல கண்ணீர் விடணும். அதுதான் நீ வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம். அல்லேலூயா. செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, ஐயோ இவன் என்னைக்கோ சாவ வேண்டியவன், இவன் எப்போ சாவ வேண்டியவன், இப்ப போய் சாவறால அப்படின்னு சாவும் போது கூட சாபத்தை வாங்கிக்கணும். சாவக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் கடவுளுடைய கிருபைனால உன்னையும் என்னையும் அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம மறக்க கூட. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நீதிமொழிகள் 15:30 ஒருவர் வாசித்து பாருங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல நற்செய்தி. எது நற்செய்தி? எது நல்லது? கூடுமானா கர்த்தருடைய மகா பெரிய கிருபைனால
நீ நல்ல வார்த்தைகளை பேசும்போது உன் எலும்புகளுக்கு கர்த்தர் நல்ல பலனை தராரு. உன் வாயில பொய் உதவவே கூடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்ன சொல்லக்கூட? பொய் சொன்னா வாழ்க்கையில நல்லா இருக்குமா? பொய் சொன்னா கடவுளுடைய கிருபைனால என்னவா? நம்ம ஒரு பொய்ய சொல்லும் போது உடம்பெல்லாம் கூசும், அப்படியே உடம்பெல்லாம் ஒரு நடுங்கும் அப்படியே. ஆனா வார்த்தை பாருங்க, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அப்படின்னா கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீயும் நானும் சொல் தவறாத ஆளா இருக்கணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? சொல்லு. கர்த்தருடைய கிருபைனால தேவ பிள்ளைகளே, உன்னை பார்த்த உடனே சொல்லணும். அவங்க சொல்லுல தவற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மையான ஆளு, சொல் தவறாது. எப்படி சொன்னா? உனக்கு நற்சாட்சி எதுதான்? ஒரு நற்செய்தி, ஒரு நற்சாட்சி. இந்த பகுதியில யாரா இருந்தாலும் ஐயோ அவங்க சொல் தவற, ஆண்டவருடைய பிள்ளை அவங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. அவங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளை, சொல்லு தவறாதவங்க. சொன்னா சொல்லு மேல நிக்கிறவங்க. அப்போ இப்படி கடவுளுடைய கிருபைனால உன்னை எல்லாரும் வாழ்த்தும்படி நீ வாழ்நாள்ல நடக்கிற பத்தியா, அதுதான் எல்லாரும் உன்னை வாழ்த்துறாங்க பாரு. அந்த வாழ்த்துதல் தான் உன் எலும்புக்கு புஷ்டியா இருக்குது. உன் எலும்பு கூனி குறுகாதபடி நிமிர நடக்க தேவன் உதவி செய்கிறா. அப்படின்னா உன் வாழ்க்கையில உன் சரீரங்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா முதலாவது கர்த்தருக்கு ஏற்றபடி நீ பொய் சொல்லாத கிறிஸ்துவ பிள்ளையா வாழணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்க்கிறேன், என் வாழ்நாள்ல பேருக்கு மட்டும்தான் கிறிஸ்துவங்க. கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. எப்படி? அப்படி அல்ல. வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளே. நீதிமொழிகள் 17:22 கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து பாருங்க. மனமகிழ்ச்சி நல்ல அபிஷேகம், முறிந்த ஆவியோ எலும்புகளா உலர பண்ணும். அல்லேலூயா. நல்ல அந்த செய்திகளுங்க. இந்த செய்தினால இத பார்க்கிற பிள்ளைங்களும் கேட்கிற பிள்ளைங்களும் இனி வரும் காலத்துல உஷாரா வாழணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சினா நீ சந்தோஷமா இருக்கிறது நல்ல விஷயம். மனமகிழ்ச்சி ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புரிக்கி. அப்படின்னா கடவுளுடைய எலும்புகளை என்ன பண்ணா? உலர பண்ணும். முறிந்த ஆவி எது? முறிந்த ஆவி யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆவில நிரம்பினவங்க தான், சத்தியத்தை கேட்டவங்க தான். ஆனா வேஸ்ட் முறிந்த ஆவி. நீ நல்லா போனா கூட அவங்க பேசும்போது உனக்கு சமாதானம் இருக்காது. ஏன்னா அது விழுந்து போன ஆவி, அது முறிஞ்ச ஆவி, அது கீழ்ப்படியாத ஆவி. அப்போ முறிந்த ஆவி கிட்ட நீ நின்னு பேசினாவே உனக்கு ஆபத்து தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறிந்த ஆவி, விழுந்து போன ஆவி, கீழ்ப்படியாத ஆவி, சத்தியத்தை கேட்டு கூட அது என்ன பண்ணுது? வேஸ்ட். முறிந்த ஆவி கடவுளுடைய கிருபைனால எலும்புகளை உலர பண்ணும். அது விழுந்து போன ஆவி என்ன பண்ணுன்னா, நல்லா தெம்பா இருப்ப, விசுவாசமா இருப்ப, நல்லா ஜெபிச்சு பரிசுத்த ஆவியை நிரம்பி உபவாசம் பண்ணி அப்பதான் வெளியே வருவ. வந்த உடனே அந்த முறிஞ்ச ஆவி உன் முன்னாடி வரும். வந்த உடனே இவ்வளோ நேரம் கட்டுக்கோப்பா நல்ல ஆசீர்வாதமா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்ல கொழுந்து விட்டு வருவ. அது சொன்ன ஒரு வார்த்தையால புஷ்ன்னு போடும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஆவி? முறிந்தாவி. அந்த முறிந்தாவி வாயிலிருந்து என்ன வரும்? கடவுளுடைய கிருபைனால அபசமான வார்த்தை வரும். நீ முன்னேறக்கூடாத வார்த்தை வரும். கடவுளுடைய கிருபைனால அது சொல்ற வார்த்தையெல்லாம் எப்படிதான் இருக்குன்னு பார்த்தா உனக்கு வேதனை கொடுக்கிற வார்த்தையாவே இருக்கும். முறிந்தாவி. ஆனா தெளிவான ஆவி நீ எப்படி இருப்ப? மன்னிப்ப, அன்பு செலுத்துவ, கீழ்படிவ, ஆண்டவர் மேல பாரத்தப்படுவ, சோத்திரம் சொல்லுவ, ஜெபம் பண்ணுவ. பரவாயில்ல இருக்கட்டுமா, தோத்திரம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறிஞ்ச ஆவி அப்படி கிடையாது. முறிந்த ஆவி எப்படி? நம்ம உள்ளத்தையே வேதனைப்படுத்தும்.
கர்த்தருடைய கிருபை. அப்படிப்பட்ட ஆவிகளோட தேவ கிருபையில இந்த கடைசி காலத்துல நீ எச்சரிக்கையா இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைய, அது உன் வீட்டிலேயே இருக்கலாம், உன் மாமனாரா இருக்கலாம், உன் மாமியாரா இருக்கலாம், உன் மகனா இருக்கலாம், உன் மருமகளா இருக்கலாம், உன் கணவனா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் சொந்தமா இருக்கலாம், உன் பந்தமா இருக்கலாம். முறிஞ்ச ஆவி கிட்ட நம்ம பேசக்கூடாது. கூடுமான மட்டும் பொறுமையை காக்கிறது நல்லது. முறிஞ்ச ஆவி நம்ம சமாதானம் நமக்கு பெருசு. கர்த்தருடைய கிருபை என்ன செய்யணும்? தள்ளி வந்துடுது நல்லது. அல்லேலூயா. முறிஞ்ச ஆவி கூட நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தெரிஞ்சு போச்சு, அடடா இது நன்றி இல்லாதது, இது முறிஞ்ச ஆவி, இது கீழ்ப்படியாத ஆவி. நம்ம சமாதானம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம் 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 சோத்திரம். கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்கலனாலும் சோத்திரம், வந்தாலும் சோத்திரம், வரலனாலும் சோத்திரம். அல்லேலூயா தோத்திரம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகள், அதனால கர்த்தருடைய கிருபையால் நீ சோர்ந்து போயிடக்கூடாது. நீ பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆளு கர்த்தருடைய கிருபையாலே. அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு மகிமையும், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறளோ அவனுக்கு எலும்புரிக்கையா இருக்கிறா. அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு எப்படிதான்? கிரீடம். குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடம். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, பெண்ணா இருக்கிற, உன் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, அவர் குடிகாரனா இருக்கிறார். உன் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, அவர் தேவனுடைய கிருபையால ஏதோ ஒரு பலவீனத்தோடு இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட, ஆனா நீ குணசாலியான பெண்ணு, ஜெபிக்கிற பொண்ணு, ஆண்டவருடைய கிருபையால ஆண்டவரோட கூட உறவாடுற பொண்ணு, சத்தியத்தை கேட்கிற பொண்ணு, ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. ஆனா அப்படிப்பட்டவ வீட்டுக்காருக்கு எப்படிதான் இருப்பா? கிரீடமா இருப்பா. வீட்டுக்காருக்கு ஜெபம் பண்ணுவா. வீட்டுல நடக்கிறத மாமனார் கிட்ட சொல்ல மாட்டா, மாமியார் கிட்ட சொல்ல மாட்டா, ஆத்தா கிட்ட சொல்ல மாட்டா, அப்பா கிட்ட சொல்ல மாட்டா. அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? ஏசப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஏசப்பா, என் வீட்டுக்கார ஆசீர்வதிப்பா, என் வீட்டுக்கார நல்லவருப்பா. அது ஒரே ஒரு பலவீனம் ஆண்டவரே, நான் தான் அவருக்கு கிரீடமா இருக்கணும். நானே கைவிட்டுட்டா நான் என்ன செய்வேன்? என் தேவனை, என் வீட்டுக்காருக்கு என்ன நீ கொடுத்திருக்கிறிய தேவனை, எப்படி கணவனுக்கு கிரீடம். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ போன் கேன்சர், எலும்புரிக்கு. வீட்டுக்காருக்கு கடவுளுடைய கிருபையால எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சுக்கினே இருப்பா. ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்வா. கடினமா கஷ்டப்பட்டு கர்த்தருடைய கிருபையால போடும். ஆனா கணவனுக்கு ஒரு பணிவிடை செய்ய மாட்டான். லச்சரிப்பா, அப்படியே கச்ச கச்சன்னு இருப்பா. ஆனா ஜெபம் பண்ணுவா, ஆனா பரிசுத்தாவில நிரம்பா, அப்படியே பைபிளை வாசிப்பா, அப்படியே ஆடுவா, அப்படியே துதிப்பா, அப்படியே தடிப்பா, அப்படியே கடிப்பா, அப்படியே பிடிப்பா. ஆனா வீட்டுக்காரர் மேல ஏறி ஏறி ஏறின்னு இருப்பா. எலும்புரிக்கு, போன் கேன்சரு. தெம்ப சிங்கம் போல அப்படியே வெளியே நடப்பான். வீட்டுக்குள்ள போகும்போது கூனி குறுகி போவான். ஆனா அது கேட்கிற கேள்வி கொஞ்சம் நெஞ்சு இருக்காது. குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடம், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ எலும்புரிக்கு. தேவ பிள்ளைய, அவன் எவ்வளோ பெரிய நீதிமானா இருந்தாலும் அவன் அப்படியே தள்ளாடிடுவானா உன் வார்த்தைக்கு. நீ கிரீடத்தை கொடுக்கிறவளா இல்ல எலும்ப உருக்கிறவளா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி தேவன் எசேக்கியாவை கர்த்தர் கேட்டார். உன் கணவனுக்கு நீ கிரீடமா எலும்புரிக்கியா? யோசித்து பாரு. உனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் போட்ட பிச்சை, கர்த்தர் கொடுத்ததான கிருபை. அந்த கணவனுக்கு நீ என்ன செய்யற? யோசித்து பாரு. எலும்புரிக்கியா இருக்கிறியா? ஒரே பாடுபடுத்துறியா? போராட்டத்தை கொடுக்கறியா? யோசிச்சு பாரு. எலும்புரிக்கு கிரீடமா? உன் வீட்டுக்காரு, எனக்கு ஒரு ஐயா தெரியும், பெரிய வசதி வாய்ப்பு படைச்சவர், நல்ல மனுஷன், நல்ல ஜெபிக்கிறவர், ஏழ்மையாயிருந்து உயர்ந்தவர், கீழ்ப்படியிலிருந்து நல்லா வந்தவர், கடினமான கஷ்டப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாரு. ஆனா தானம் தர்மம் பண்ணுவாரு, நல்ல உழைக்கிற மனுஷன்.
ஆனா பொண்டாட்டி இருக்கும் பாருங்க, அடாடாடாடா. அவர் எவ்வளவு பெரிய எத்தனையோ பெரிய பெரிய லட்சாதிபதி கோட்டீஸ்வரம் கூட எல்லாம் அவர் வந்து பார்த்தா பிசினஸ் பண்றவர். வீட்டுக்குள்ள போவாருங்க, ஐயோ பா பா கூனி குறுகி அப்படி போவார். போனா கடவுளுடைய கிருபையில இவர் தான் சாப்பாடு போட்டு சாப்பிடணும், இவர் தான் டீ போட்டு குடிக்கணும், துவைச்ச துணி இவர் தான் காய போடணும், இவர் தான் துணி துவைக்கணும். பெரிய கோட்டீஸ்வரர். ஆவிக்குரிய சபைக்கு போகுது, பொண்டாட்டி செய்யற வேலை வீட்டிலே தாங்குது, ஒரு வேலை வெட்டி எல்லாம் கிடையாது. கடவுளுடைய கிருபை யோசிச்சு பாருங்க. ஆனா நீ ரட்சிக்கப்பட்டது சரிதானா? உன்னை யோசிச்சு பாரு. உன்னை குற்றப்படுத்தல, தேவனுடைய கிருபையால் ஆண்டவர் பேசுறாரு. குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடம், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ எலும்புரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உருக்குவா. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளை வாசிக்கலாம். கடைசியா நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒரு வாசித்து நம்ம கடந்து போகலாம். சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையும் பொறாமையும் எலும்புரிக்கு, லட்ச உண்டு பண்ணவளும் எலும்புரிக்கு. கூடவே தான் இருக்கும், பொறாமப்படுங்க. கூடவே தான் இருக்கும், பொறாமப்படும். பொறாமப்பட்டுச்சுன்னா உன் கூட இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமா உருகி போயிடும். அல்லேலூயா. கூடவே தான் இருக்கும். அது பொண்டாட்டி மூஞ்சி மாதிரி இருக்கும், அம்மா மூஞ்சி மாதிரி இருக்கும், அப்பா மூஞ்சி மாதிரி இருக்கும், புள்ள மூஞ்சி மாதிரி இருக்கும், புருஷ மூஞ்சி மாதிரி இருக்கும். கூடவே தான் இருக்கும், ஆனா பொறாமப்படும். பொறாமன்னா எப்படி? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நல்ல அழகா இருக்கும், உனக்கு ட்ரெஸ் போட்டிருப்ப, அது ரொம்ப குறைஞ்ச விலையில தான் புடவை கட்டி இருப்ப, ஆனா வீட்டுக்காரன் பொறாமப்படுவான். பொறாம பிடிச்ச ஆளு கூட இருந்தா நல்லாவா இருக்கும்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருவார்த்தை பாருங்க. கடவுளுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அன்பான தேவ பிள்ளைகளே, 14:30 தேவன் சொல்றாரு, ஆண்டவருடைய மகா கிருபையினாலே தேவ பிள்ளைகளே, எப்படியா சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு. எல்லாம் கண்களை மூடி கவன நோக்கி பார்க்கலாம். தேவ பிள்ளையே, உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குற தேவன் கர்த்தர் நித்தம உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நதி போல இருப்பார். தேவ கிருபை. எத்தனை பேர் தேவ சமூகத்துல எல்லாரும் 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 ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, நன்றி ராஜா நன்றி ராஜா, உன்னதமான தேவனே உன்னதமான தேவனே. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம், லட்சை உண்டு பண்ணுகிறவரோ எலும்புரிக்கு. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு இருக்கிறார். பொறாம இருக்குதா? பொறாம இருக்குதா? கீழ்ப்படியாத ஆவி இருக்குதா? ஆண்டவர் சொன்னார், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. ஓ தேவ பிள்ளையே, உன் ஆசீர்வாதம் குறைபட்டிருக்கிறத பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. தேவ கிருபை. ஓ அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போகல. ஹல்லேலூயா. ராபாலா தாரானா நிர்வாணியா வந்தாவனே, நிர்வாணியா வந்தவனே, நிரந்தரமா போகிறிய நிலையில்லா உலகினிலே நிரந்தரமோ யாரும் இல்லை. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா, ஒரு விஷ மனந்திரும்பு மகளே. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? போய் சொல்றியா? கிருபையா இருக்குதா? யோசிச்சு பாரு. கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையில இருந்து அசுத்த ஆவிகளை துரத்து. தேவாரா பாலாதா நிர்வாணியா வந்தாவனே, நிரந்தரமா போகிறிய நிலையில்லா உலகினில நிரந்தரமோ யாரும் இல்லை. உன் பாவம் உன்னை தொடரும் மகளே, உன் பாவம் உன்னை தொடரும் மகனே. ஒரு விஷமனந்திருந்து மகனே.
மகளே, ஒரு விஷமனந்திரும்பு மகனே, உன் பாவம் உன்னை தொடரும். கர்த்தருடைய பிள்ளையே, உன் கணவன் உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? எப்படி வராரு வீட்டுக்கு? நீ கணவனுக்கு கிரீடமா எலும்புரிக்கியா? யோசிப்பா. என் அன்பு சகோதரா, உன் மனைவிக்கு நீ கிரீடமா இல்ல எலும்புரிக்கியா? உன்னை நீ யோசிப்பா. கர்த்தருடைய பிள்ளையே, என்ன கொண்டு வந்த, என்ன கொண்டு போன? உன் எலும்புகளை நிலமாழ்வாக்கலாம். கர்த்தருடைய நித்தம நடத்தி உன்னை மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளாக்கலாம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்பா. உன் பாவம் உன்னை தொடரும் அனிதா, ஒரு விஷமானந்திரும்பு அனிதா, ஒரு விஷமானந்திரும்பு மனிதா, உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. ஒரு விஷமனந்திரும்பு. என் அன்பு சகோதரியே, உன் மேல உள்ள கசப்புல நான் சொல்லல, உன் மேல உள்ள வெறுப்புல நான் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு நம்ம ஜீவன் தப்புமோ தப்பாதோ தெரியாது, நாம நிற்போதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த செய்தி பார்க்கிற என் அன்பு சகோதரியே, நீ படித்திருக்கிறதுனால, ஒருவேளை நீ வெளிதேசத்துல இருக்கிறதுனால, உன் கையில் வருமானம் அதிகமா இருக்கிறதுனால கணவனை நீ தரகுறவா நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. என் அன்பு சகோதரா, உன்னை நம்பி வந்த உன் மனைவிக்கு கடவுளுடைய மகா கிருபையினால நீதான் அடைக்கலம், அரணான கோட்டையா, நீதான் கணவனும். அதனால அந்த மகளை கடவுளுடைய மகா பெரிய கிருபைனா நீ எலும்புரிக்கியா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே? உன் வாயின் வார்த்தை பொய் சொல்றியா, உண்மை சொல்றியா? கர்த்தருடைய பிள்ளை, உன் புருஷனுக்கு நீ கிரீடமா இருக்கிறியா, எலும்புரிக்கியா இருக்கிறியா? யோசித்துப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மாறாத மகிமையான கரங்களோடு இருக்கு. கெட்ட சத்தியத்தின்படியே எங்களை நடத்து. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தயாவசன் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கு இன்றும் சதாகாலங்கள் அடியோடு சகல பரிசுத்தவான் கர்த்தர் பலியாடும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை நித்தமா நடத்துவாராக. ஒவ்வொருவரும் வாழ்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென்.